அதாவது நம்ம வந்து காலையில எழுந்திருக்கிறோம். அதிகாலையில எழுந்திருக்கிறோம். அதுவே வந்து நம்ம விழித்துக் கொண்டோம் என்று அர்த்தம் கிடையாது. அது அதிகாலையில எப்பவோ நீங்க தூக்கத்திலிருந்து எழுந்துட்டாலே விழித்து விட்டீர்கள் என்று அர்த்தம் கிடையாது. கண்கள் தான் விழித்திருக்கிறது. உடல்ல உள்ள ஒவ்வொரு தசைகளும், அதாவது தசைகளும், செல்களும் முழிக்கணும். அதுக்கு என்னன்னா, உடற்பயிற்சி செய்யணும். ஒரு அடிப்படையான உடற்பயிற்சி செய்யணும். தினமும் ஒரு 4 கிலோமீட்டராவது நடந்திருக்கணும். நடைப்பயிற்சின்னு சொல்லிட்டு ஓகே. அல்லது வெவ்வேறு காரணங்களுக்காவது நீங்க ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிற மாரியான ஒரு வாழ்க்கைய வாழணும். அப்பதான் வந்து உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களும் விழித்துக் கொள்ளும். அப்பதான் நீங்க வந்து உங்களுக்கு சோம்பேறித்தனமே வராது. சிலர் எப்பவும் படுத்தே கிடப்பாங்க. முழிச்சிருப்பாங்க. ஆனா படுத்து கிடப்பாங்க. மத்தியானம் தூங்குவாங்க. எந்த கஷ்டமான வேலையும் செஞ்சிட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்க கண்கள் விழித்து தான் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய தசைகள், செல்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப அத நம்ம எழுப்பணும். அத தான் விழித்துக் கொண்டவுடன் போய் உடற்பயிற்சி ஏன் செய்றாங்க? அதான் முழிச்சுக்கிட்டோம்ல. அதுவா அப்ப முழிச்சுக்கிட்டாலே போதும் தானே! ஏன் உடற்பயிற்சி செய்யணும்? உடற்பயிற்சி செய்தால் நம்ம தசைகள் விழித்துக் கொள்ளும். அதில உள்ள செல்கள் விழித்துக் கொள்ளும். அ உள்ளுறுப்புகள் எல்லாமே விழித்துக்கொண்டு, அந்த ஒரு விழிப்புணர்வு அப்பதான் கிடைக்கும். அப்ப அதற்கு அடிப்படையான ஒரு போதுமான குறைந்த எல்லாராலும் முடிகிற ஒரு உடற்பயிற்சி தான். ரொம்ப கஷ்டப்பட்டு 6 பேக் ஒர்க் அவுட் 6 மணி நேரம் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணணும். அப்பதான் அது முடிச்சுக்கும். அப்படி கிடையாது. ஒரு தினசரி 4 கிலோமீட்டர் நீங்க நடந்தே ஆகணும். அப்புறம் ஒரு சின்னதா வீட்ல ஒரு எடைய தூக்கிக்கிட்டு ஏதாவது உடற்பயிற்சி ஒரு 10 நிமிடங்கள் செய்தால் போதும். 10 நிமிடங்கள் ஒரு உடற்பயிற்சி. வீட்லயே ஜிம் ஒர்க் அவுட் ஏதாவது எடை 10 கிலோ, 20 கிலோவ தூக்கி தூக்கி உட்கார்ந்து எழுந்துருங்க. 20 கிலோவ இப்படி முதுகுல தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்து ஒரு 10 வாட்டி எழுந்துருங்க. 20 வாட்டி காலையில 10 வாட்டி, சாயந்திரம் 10 வாட்டி. அப்புறம் இந்த மாரியான ஒரு எக்சர்சைஸ் வந்து கையில இந்த பக்கம் ஒரு 5 கிலோ, இந்த பக்கம் ஒரு 5 கிலோ இந்த மாரியான ஒரு எக்சர்சைஸ் காலைல 10, சாயந்திரம் 10 இந்த மாரி ஒரு 3, 4 உடற்பயிற்சி போதும். இது காலையிலயும், மாலையிலயும். காலையில ஒரு 10 நிமிஷம், மாலையில ஒரு 10 நிமிஷம். அப்புறம் மொத்தமா காலையில ஒரு நாளைக்கு 4 கிலோமீட்டர் நீங்க நடந்திருக்கணும். இந்த உடற்பயிற்சிய பண்ணிட்டாலே போதும். சாதாரண விஷயங்க. காலையில 10 நிமிஷம் இந்த ஒர்க் அவுட்டு, ஜிம் ஒர்க் அவுட்டு, ஹோம் ஜிம் ஒர்க் அவுட்டு, சாயந்திரம் 10 நிமிஷம். அப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர் நடை. இதுவே உங்களுக்கு உடம்புல ஒரு வலிய தரும். அப்போ உங்க உடம்பு முழிச்சிருக்கும். ஃபுல்லா முழிச்சிருக்கும். சோம்பேறித்தனங்கிறதே வராது. நீங்க நெனச்சத செய்வீங்க. நெனச்சத செய்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுதான் உண்மையான விழிப்பு நிலை. சும்மா கண்ண தொறந்துட்டாலே நான் முழிச்சிருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம அது அர்த்தம் கிடையாது. உடல் உழைப்பின் மூலமாக க உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளையும், தசைகளையும், எலும்புகளையும், செல்களையும் எல்லாவற்றையும் உடல் ஒட்டு மொத்தத்தையும் எழுப்பணும்னா உடற்பயிற்சி, உடல் உழைப்பு. அப்புறம் நடைப்பயிற்சி. இத அத வந்து மகிழ்ச்சியான வழியிலும் பெறலாம். டான்ஸ் ஆடுறது மூலமா, ஆடுவதன் மூலமா, பாடுவதன் மூலமா, விளையாடுவதன் மூலமா, இந்த மாரி ஆனா தினசரி நீங்க இந்த மாரி ஒரு அடிப்படையான குறைந்தபட்ச உடற்பயிற்சி மூலம் உங்கள் உடலை நீங்கள் விழிப்புடன் வைத்திருக்கலாம். சோம்பேறித்தனம் என்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது.